சிம்பு நடித்த ஈஸ்வரன் படத்தில் இணை தயாரிப்பாளராகவும் இவர் இருந்தார். உயர் ரக கஞ்சா வைத்திருப்பதாக ஷர்புதீன் கைது செய்யப்பட்டு இருப்பது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்புதீன் கொடுத்த தகவலின் பேரில் அதிமுக நிர்வாகிகள் சிலரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். ஷர்புதீனுக்கும் அதிமுகவினருக்கும் உள்ள தொடர்பு என்ன? நள்ளிரவில் காவல் நிலையத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டது ஏன்? சென்னை திருமங்கலம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக தகவல் அறிந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணையில் இறங்கினர். இதில் அதே பகுதியை சேர்ந்த தியாகேஸ்வரன் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் உயர் ரக கஞ்சா விற்பனை செய்வது தெரிய வரவே யாருக்கெல்லாம் விநியோகம் செய்திருக்கிறார் என்று விசாரித்துள்ளனர். அதில் சென்னை வளசரவாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் சரத், முகப்பேர் கிழக்கு பகுதியை சேர்ந்த சீனிவாசன், ஆந்திராவை சேர்ந்த ஷர்புதீன், முகமது மஸ்தான் ஆகியோருக்கு விலை உயர்ந்த ஓஜி கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் திருமங்கலம் போலீசார் இணைந்து 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து உயர் ரக ஓஜி கஞ்சா, 27 லட்சம் ரூபாய் பணம், 8 செல்போன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கைதான 3 பேரும் வெவ்வேறு நபர்களுக்கு ஓஜி கஞ்சா விற்பனை செய்தது தெரிந்ததை அடுத்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளராக இருந்த ஷர்புதீனிடமிருந்து 27 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பணம் யாருடையது என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அதிமுகவில் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஹரி என்பவருடையது என்று ஷர்புதீன் தெரிவிக்க போலீசார் மேலும் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து போலீசார் அரும்பாக்கத்தில் உள்ள அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பிரம்மன்யா நிறுவனத்தை சேர்ந்த ஹரி, சாய் ஆகிய இருவரையும் அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இந்த நிறுவனத்தில் ஷர்புதீன் வேலை பார்ப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. உயர் ரக போதைப் பொருள் விற்பனையில் அதிமுகவை சேர்ந்த ஹரி மற்றும் சாய் ஆகியோருக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் அதிமுகவினரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதால் ஏராளமான அதிமுகவினர் மற்றும் நிர்வாகிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். போலீசாரின் செயலுக்கு அதிமுகவினர் கடும் கண்டனமும் தெரிவித்தனர். அதிமுக வியூக வகுப்பாளர்களை பிடித்து விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் அதிமுகவினர் கூடியதால் அங்கே பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் ஷர்புதீன் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் போலீசாருக்கு ஏராளமான தகவல்கள் கிடைத்துள்ளன. சென்னை தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள ஷர்புதீன் வீட்டில் வாரந்தோறும் இரவு நேரங்களில் சினிமா பிரபலங்கள் கூடுவது தெரிந்துள்ளது. அங்கே சினிமா பிரபலங்கள் பலர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இருப்பதாகவும் போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஷர்புதீன் மூலமாக சினிமா பிரபலங்கள் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது, யாரெல்லாம் ஷர்புதீன் வீட்டுக்கு வந்து சென்றவர்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.